ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெக்கார்டு எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ 3 ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஏடிஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் ப்ளீடிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மூட் கோர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரெக்கார்டு நம்ம எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்துட்டு நான் ஏடிஆர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஏடிஆரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த நோட்ஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்க இந்த பேஜும் ரெக்கார்டோட இந்த இண்டெக்ஸில் இருக்க பேஜும், ஸோ இந்த இதில் இண்டெக்ஸில் இருக்க பேஜும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ரெக்கார்டு. ஸோ பேஜ் நம்பர் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நான் ஃபில் பண்ணினேன். ஃபஸ்ட்டு இந்த பேஜில் இன்ட்ரடக்ஷன் வருது. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்குது, இங்கேயும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, இது வந்து இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஸோ இதில் எழுதியிருப்பேன். அதே மாதிரி இங்கே செகண்ட் பேஜில் இந்த நோட்ஸில் இருக்குது. ஸோ நான் அடுத்த பேஜுக்கு போயிட்டேன். நான் அதே பேஜில் எழுதலை. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் எடுத்திருக்கேன். இங்கே பிளேஸ் இருக்குது, ஆனாலுமே நான் எழுதலை. அடுத்த பேஜுக்கு தான் அடுத்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் தான் எழுதணும். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே நம்ம அடுத்தடுத்த பேஜில் இது மாதிரி ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜில் தான் நம்ம எழுதணும். ஸோ இதில் இருக்கிறது அப்படியே பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த டாபிக் மட்டும் தனித்தனியாக நீங்கள் போட்டு எழுதிட வேண்டியதான். நமக்கு அப்படி தெரியலனா இங்கே ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, தனித்தனி டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போயிட வேண்டியதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் 1 போட்டிருப்பேன். இன்ட்ரடக்ஷனில் 1 போட்டிருப்பேன். ஸோ இதுதான் நம்ம ரெக்கார்டு எழுதுகிற அந்த மெத்தடு. நான் அப்படி தான் எழுதியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பேஜ் இருந்தாலுமே அடுத்த கண்டென்ட் வந்து எழுதும் போது நான் நெக்ஸ்ட் பேஜ் தான் எழுதியிருப்பேன். அந்த பேஜில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்தடுத்த டாபிக் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் பேஜ் தான் போகணும். இந்த ஸ்பேஸ் வந்து விட்டுறணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டுமே கம்ப்ளீட் பண்ணணும். ரெக்கார்டு வந்து இந்த ரெக்கார்டு எடுத்திருக்கேன், டிராஃப்டிங் ப்ளீடிங் அண்ட் கன்வின்சிங். இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரெக்கார்டில் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இங்கே வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அந்த பார்ட்டிஷன் டீடுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த அடிஷ்னலாக ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க அந்த இதை வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் நோட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த பேஜில் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து டீட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது, பார்ட்டிஷன் டீடுன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டீட் இருக்கும், அந்த டீட் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் இருக்காது. ஸோ அந்த டீட் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் வந்து ஸோ இந்த அடுத்து வர இந்த ஷீட்டில் இருக்கும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இதை வந்து இடையில நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த இது வருதோ அதை வந்து இந்த அடிஷ்னல் ஷீட்டில் கொடுத்துருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் நான் இப்போ தான் எழுதிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் இருக்குது அப்படின்னா நான் அது வந்துட்டு அந்த ஸ்பேஸில் எழுதாமல் அடுத்த பேஜில் தான் நான் எழுதியிருப்பேன். பாருங்கள், ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்த டாபிக் வரும்போது நான் அடுத்த பேஜில் தான் எழுதியிருப்பேன். இப்போ தான் இந்த ரெக்கார்ட் நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டும் எழுதணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.